Hi friends, I am Rajathi from We All Learn Today. So இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும் அண்ட் தென் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து ப்ரீ டிஃபைன்டாக விச் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதே நேமில் நீங்கள் திரும்ப க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவே சர்ச் பண்ணிவிட்டு சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் லாஸ்ட் நேம். ஸோ அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் 2 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நியூ பாஸ்வேர்ட் அண்ட் தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ 2 தடவை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதாவது அப்பர் கேஸ், ஸ்மால் கேஸ் அண்ட் தென் சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ்டாக கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு செக்யூர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர். ஸோ எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம், அதுதான் நம்மளுக்கு வந்து ரெகக்னேஷன், அது வந்து சிங்க் ஆகிருக்கும். ஸோ உங்களோட நம்பர் அண்ட் தென் ரெக்கவரி மெயில் ஐடி. ஸோ ரெக்கவரி மெயில் ஐடி உங்களுக்கு இன்னொரு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இல்லைனா இந்த மெயில் ஐடி வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். ஸோ அண்ட் தென் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் இது எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதான் நான் சொன்ன ஸ்டெப். ஃபோன் நம்பர் நம்மளுக்கு வெரிஃபை பண்ணும்போது நம்மளோட மொபைலுக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வெரிஃபை ஆகிடும். ஸோ இது வந்து ப்ரைவேசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இது வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு செக் கொடுத்துட்டு நம்ம அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது அவங்க கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி வி ஹாவ் டு ஜஸ்ட் கிளிக் ஐ ஜஸ்ட் அக்ரி. ஸோ அவ்வளோதான். சைடில் ஒரு பாப்பப்பில் உங்களோட பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கவா அப்படின்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நோவே கொடுத்துருங்க. சப்போஸ் அது உங்களோட சிஸ்டம், உங்கள் லேப்டாப், உங்களை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் நோ கொடுக்கறதே பெட்டர் தான். ஸோ யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ற சமயத்தில் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு. இதுதான் வெரி பேசிக் ஸ்டெப் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இதில் நீங்கள் உங்களோட லோகோ வைக்கணும், ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் விஷயம் நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி வச்சுருக்கணும். ஸோ புது யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெட்டர் புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி ஒரு யூடியூப் சேனலை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு செப்பரேட்டாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ எப்படி நம்ம ஒரு
நியூ ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யூடியூப் கிரியேட்டர்ஸ், இது நார்மலாக பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காமன் திங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.